ஓம் சாய்ராம். இன்று தைப்பொங்கல், நன்றி சொல்லும் நாள். சூரியனுக்கு, பூமிக்கு, உழைப்புக்கு. இந்த நாளில் சாய்பாபா உன்னை ஆசீர்வதிக்கிறார். பொங்கல் என்பது சாதாரண திருநாள் அல்ல, அது நன்றி சொல்லும் பண்பாடு. நன்றி உள்ள இடத்தில் அருள் பெருகும். சாய்பாபா சொல்கிறார், குழந்தையே, நீ நன்றி சொல்ல ஆரம்பித்தால் நான் அற்புதம் செய்ய ஆரம்பிப்பேன். இந்த தைப்பொங்கல் உன் குறைகளை நினைக்காதே, உனக்கு கிடைத்ததை நினை. சூரியன் போல உன் வாழ்க்கையிலும் ஒளி வரட்டும். இருள் நீங்க, அமைதி பிறக்க. பூமி தாய்க்கு நன்றி. பொறுமைக்கும் உழைப்புக்கும், அவன் கொடுத்த பலனுக்கும். உழைப்பவன் வாழ்க்கைதான் ஆசீர்வாதம். உழைப்பை அவமதிக்காதே. வயலில் அறுவடை போல உன் உள்ளத்திலும் அறுவடை நடக்கட்டும். கடந்த வருடத்தின் வழிகளை இந்த பொங்கலோடு விட்டுவிடு. நன்றி நினைவில் மனம் மகிழட்டும். நான் இருக்கிறேன் என்று சாய்பாபா சொல்கிறார். இந்த பொங்கல் உன் குடும்பத்தில் ஒற்றுமை வரட்டும். உடல் ஆரோக்கியம், மன அமைதி இரண்டும் பெருகட்டும். செல்வம் வரட்டும். தர்மத்தோடு நீ எதிர்பார்க்காத வழிகளில் கூட அருள் வரும். பொங்கல் மெதுவாகத்தான் பொங்கும். அதுபோல உன் வாழ்க்கையும். புலம்பல் குறைந்தால் ஆசீர்வாதம் அதிகரிக்கும். என்று 3 விஷயங்களுக்கு நன்றி சொல். சாய்பாபா குழந்தை மனசோடு நம்பு. சாய்பாபா பார்த்து கொள்வார். இந்த வருடம் உன் மனம் அமைதியாகும். இது திருப்பம் தரும் வருடம். உன் உழைப்பு வீணாகாது. பொங்கல் போல பொங்கும். அருள் நிறுத்தாது. உள்ளம் சுத்தமானால் வாழ்க்கை ஒளிரும். பகலும் இரவும் சாய்பாபா ஒரே மாதிரி. சின்ன அறிகுறிகள் வரும், கவனி. பயம் வேண்டாம். பொங்கல் நம்பிக்கையின் திருநாள். நீ நடக்கும் பாதையில் நான் உன்னோடு வருவேன். நல்லதை எதிர்பார். பணிவு அருளை அழைக்கும். மற்றவர்களையும் ஆசீர்வதி. மரங்கள் வளர்ந்து இலைகளால், காய்களால், கனிகளால், பூக்களால் இருக்கும் மரத்தை ரசிக்க யாருக்குத்தான் பிடிக்காமல் இருக்கும். ஆனால் அந்த நிலை வருவதற்குள் அந்த மரம் படும்பாடு. தன்னையும் காத்து, தன்னை நம்பி நிழல் தேடி தேடி வரும் அனைவரையும் காத்து, தன்மேல் அடைக்கலமாய் தங்குவதற்கு வரும் உயிரினங்களையும் காத்து, மிக பெரிய நிலைகளை கடந்து வருகிறது. அப்படி இருக்கையில் மனிதன் தன் நிலையில் வெற்றிகரமாய் நின்றிட எதிர்கொள்ள வேண்டியது கடினமாகத்தான் இருக்கும். சோதனைகள் வந்தால் தாங்கி நகர்ந்து வரும் அந்த சிறிது நேர போராட்டம்தான் உன்னை எப்படி என்று உனக்கே தீர்மானித்து காட்டும். ஒரு தாய் தன் பிரசவ வலியின் போராட்டத்தை தாங்கி அந்த நிமிடங்களுக்கு பிறகு தன் உயிர்களுக்கு மேலான குழந்தையை ஈன்றெடுக்கிறாள். தந்தை எத்தனையோ போராட்டங்கள் தன் குடும்பத்தை தாங்குவதற்கு. இதைப்போல ஒவ்வொரு கட்டத்திலும் போராட்டம் இருக்கத்தான் செய்யும். அப்பா, அப்படி என்றால் வாழ்க்கை என்றாலே போராட்டம் தானா என்றால் இல்லை. ஆனால்
வாழ்க்கை என்னும் ஒரு கோட்டில் செல்லாது, அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நிலை பெரிது. அதற்கான சூழல் மாறுபடும். அதுதான் போராட்டமான நேரம். சாய்பாபா வணங்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராமன்னு பதிவிடுங்க. மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்.